நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். Sponsored by Fair and Lovely Ayurvedic. சகாயபுரம் மினிமம் 5 ரூபாய் தரம் இட்லி குடிக்க வெந்நீர் போடு. நான் வந்து பாத்துக்கிறதா பாக்கல. ஆனா இன்னைக்கு நீ வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்க லெட்டருக்கு நான் பதில் கூட போடலையே. போடாதான் நீ புறப்பட்டு வருவேன்னு தீர்மானம் பண்ண. போடுமா இதோ அப்பாயின்மெண்ட். ஏன் தாத்தா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலையை விட்டுட்டு இந்த ஹெட் மாஸ்டர் வேலைக்கு வருவேன்னு எப்படி நம்புறீங்க? என் நம்பிக்கை வீண் போறீங்க. அன்னைக்கு வந்துட்டியே. வணக்கம் சார். நம்ம சீக்கிரம் வாடகை 5 ரூபாய். பெட்டி தீட்டு இஷ்டப்படி கொடுங்க. இவ்வளவு எதிர்பார்க்கல. ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். சரி சார். அங்க போய் போய் இவடியே வந்தீங்க. வயலுக்கு கை நீளம் இல்ல. அவன் கை நீளமோ குட்டையோ நிச்சயம் நாக்கு நீளம் தான். யாருக்கு நீளம் குட்டைங்கிறத அப்பு கொண்டு வந்த சாமான கணக்கு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க பாருங்க.
தாத்தா ஜவுளி வாங்கி வந்த பண்டல் ரக்க மட்டும் பறந்து. இப்ப என்ன சொல்றீங்க? யாரு கை நீளம்? உனக்கு தானே நாக்கு நேரம் திரும்பி பாரு. சாரி சார், வந்து பார்க்கல. அப்போ ஆமா சரி பாருங்க. போடா, போய் நீ வெந்நீர் எடுத்து போ. ஏன் இப்படி எரிஞ்சு வரீங்க? தாசனம் சரியா போச்சு. வீட்டுக்கு உண்மையே கை நீளம் தான். உடம்பு பிசி. கவலைப்படாத, அந்த பறவை யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவம் வீட்டுக்குள்ள யாரோ வந்தாங்களா? இல்லையே, பாக்கலேன்னு சொல்லுங்க. யாரோ பாத்ரூம் வரைக்கும் வந்திருக்காங்க. பழைய புடவை எடுத்துட்டு புது சேலையை போட்டு போயிருக்காங்க. திருட வந்தவன் இருக்கிறதா எடுத்துட்டு போவான், புதுசா போட்டு போக மாட்டான். அப்போ நானே புடவை வாங்கிட்டு உங்ககிட்ட பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டு கூரை வழியா மழை தண்ணி தான் விழும். புடவை விழுந்து சொன்னா யார் நம்புவா? பைபிள் மேல ஆணியா சொல்றேம்மா. நேத்து நீங்க துவைச்சு போட்டிருந்தீங்களே சிகப்பு சேலை, அதைத்தான் எடுத்துட்டு போயிருந்தேன். குளிச்ச பிறகு பார்த்தா இந்த புடவை கிடக்கு. அப்படியா? எவனும் உன்னை வசியம் பண்றதுக்கு ஏவன் அனுப்பியிருக்கான். நிச்சயமா இது சாத்தானோட வேலைதான். இல்ல, வீட்டரோட வேலை. சேலை வாங்க யார் சொன்னது? பொண்ணு செய்யற வகை இல்லைனா குளிக்கிற பெண்ண திருட்டுத்தனமா பாக்குற வகை. கற்பனையை எங்கெங்கேயும் ஓட விடாத. கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் பாத்ரூம் பக்கம் வந்தேன். புடவை பிடிச்சிருக்கேன். வாங்கினியா திருடுனியா? திருண்ண புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அத்தை, புடவை செலக்ட் பண்ண கத்துக்கிட்டேன். சமையல் பண்ணவும் கத்துக்க, புடவை துவைச்சு போடவும் கத்துக்கிறேன். வேலை பாக்குற பொண்டாட்டி பண்ணணும்னா எல்லாம் தான் செய்யணும். மரியாதை கெட்டுது. கொஞ்சம் நிறுத்துப்பா.
சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் வாயாடியும் இல்ல, பம்ப விலை கொடுத்து வாங்குறதும் இல்ல. அவசர புத்தி, அநாகரிகமா நடந்துட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாலைட். ஆமா, பஸ் என்ன நடந்துச்சு? நான் இருந்த சீட்டு கடியில ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு என் காலை பராண்டிட்டு இருந்தது. அத நான் செஞ்சுதான் நினைச்சிட்டீங்களாக்கோ. நீங்க போனதுக்கு அப்புறமும் அதே வேலை தொடர்ந்தது. நல்ல வேலை. திரும்பவும் அந்த குழந்தை செய்யலன்னா உங்களை பொறுத்தவரையில் நான் ஆரோக்கியம் ஆயிருப்பல. உட்காருங்க. எங்க வந்தீங்க? இங்க மிஸ் மேரிய பாக்கணும். நீங்க தேடி வந்தது என்னதான்? ரொம்ப சந்தோஷம். எங்க தாத்தா இதை உங்ககிட்ட தர சொன்னார். நீங்க இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேருனா? ஆமா, என் மகன் எனக்கு பேரன் தானே. குட் மார்னிங் சார். இவன் பேர் லாரன்ஸ். எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கான். இனி இந்த ஸ்கூலுக்கு இவன் தான் ஹெட் மாஸ்டர். நான் வரேன் சார். தாத்தா, நீங்க நினைச்சது சரியா போச்சு. பேட் எடுத்துட்டு போறது இந்த பிரபதான். வர ஸ்கூல் சுத்தி பார்க்கலாம். பீட்டர், இத கொஞ்சம் பிடிடா. கொஞ்சம் இருங்கத்த. தேனோ அதேண்ட குளிக்க பாக்குற, உள்ள போட்டது வெளியே பறந்தா போகும். இது குருட்டு கணக்கு, தோராயமா எண்ணி பாக்குறேன். 1000 ரூபாய்க்கும் குறைவா தான் இருக்கும். வருஷம் 2வது, நிச்சயமா 2000 தொட்டிருக்கும். 2 வருஷத்துக்கு எத்தனை நாள்? மேரி வரட்டு கேட்டு சொல்றேன். நீயும் படிச்சவன் தானே? பொறுமை இல்லையே, வேணா உண்டிய உடைக்கிறேன், எண்ணி பாப்போம். பட்ட சாராயம் தேடுதோ? கட்டி எடுத்தாலும் அந்த பக்கம் போக மாட்டேன். குடிக்கிறத விடு, ரொக்க 2000 கொடு. மேரி உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சுத்தமா இருக்கேன். வாக்கு தவறுனா அசுத்தமாயிடுவேன். ஏண்டா வாக்கு தவற போறேன்? நான் வாழறதே மேரி நீயும் ஒன்னா வாழறத பாக்கத்தானே. பீட்டர், வீடு பிடிக்கிறதையும் விட்டுடேண்டா. கல்யாணம் முடியிட்ட அவ வாய் நாறுதுன்னு சொன்னா சிகரெட்டுக்கு தாவிடுறேன். இப்ப சில்லற சேர்க்கணத்த. ஏண்டி சரி அவன் மாத்தல இருங்க. உங்க அண்ணன் மகனே கேளுங்க. என்னடா தப்பு பண்ண? திருண்ண. ஏன் திருண்ண? சேலை நல்லா இருந்தது, மேரியோட ஞாபகம் வந்தது, கையில காசு இல்ல, திருண்ண. திருடு, கொலத்தை, தூக்கல தொங்கு, அது உன் சொந்த விஷயம். நீ செய்த பாத்துல எனக்கே மங்கு கொடுத்த? காலில் கிடக்கிறது எடு, அடி. அடிச்சா நான் பட்ட அவமானம் போக செய்யும். போகாது. பொட்டச்சைகையினால் அடிபட்டா திருட்டுதனத்துக்கு புத்தி வரும். புத்தி வரணும்னா எடுத்த இடத்துக்கு சாரியை கொண்டு போ, லாரன்ஸ் கால்ல விழு, மன்னிப்பு கேளு. அங்க மன்னிப்பு கிடைக்கும். இங்க இருக்கிற உஷ்ணம்னா ஆடையே எரிக்கி. ஏண்டா நீ சுத்தமாயிட்டேன்னு இப்பதானே சொன்ன. அத்தை, ஆசை இருக்கிற வரைக்கும் மனுஷன் அசுத்தம் தான். திருடின புடவை பாவ மன்னிப்புக்காக வந்திருக்கேன். உன்னை மன்னிக்கிறேன். இந்த புடவையை கொண்டு போய் மேரிகிட்டே கொடுத்துரு. புடவையை கொண்டு போற யோகியதை எனக்கு இல்ல. எங்க தாத்தா கொடுக்க சொன்னாலும் கொடு. நான் சொன்னா யாரு சார் நம்புவாங்க? கை நீண்ட பிறகு நாக்குக்கு ஏது சார் தானே? பேச்சுல தெளிவு இருக்கு, பாவத்தை செய்யறவங்க நினைப்பு இருக்கு. இருந்தும் இந்த கேவலத்தை ஏன் செய்யறீங்க? சபலம். இனி அது கடுமையாக மாட்டேன். வேரி கொடுத்த சூடு என் நெஞ்ச சுட்டுடுச்சு. வாங்க. உட்காருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பீட்டர் பாடின பல்லவியை திரும்பவும் பாட வேண்டாம். என்னது இந்த புடவைக்கு விலை? இதுக்கு விலை கொடுக்காமலே நீங்க எடுத்துக்கலாம். சாரி, இனாமா யாருக்கிட்டே எதையும் வாங்கறது இல்ல. அடடா மேரி, நீ இங்கே இருக்க. உன்னை தேடிக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு சார்? ஒண்ணுமில்ல, டாக்டர் பால் டாக்டருக்கு தமிழ்ல டியூஷன் சொல்லி தரலாமா? ஈவினிங் 1 hour சொல்லி தரணும். மாசம் 25 ரூபா சம்பளம் தருவாங்க. உனக்கு சம்பந்தமா? போறேன் சார். வெரி குட். இந்த பாரு, இன்னைக்கே போயிட்டு வா. டாக்டர் கிட்ட நான் வச்சேன்னு சொல்லு. தேங்க்யூ. குட். கொஞ்சிருங்க தாத்தா. ஒரு சிக்கல். என்னப்பா அது? புடவை திரும்பி வந்துடுச்சு. ஏம்மா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்ப எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு. அடடே, உனக்கு சகதி தெரியாதா? நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க புது துணி வாங்கி சொன்னேன். நானே என் கையால உனக்கு கொடுக்க பீட்டர் முந்திக்கிட்டான். இந்தாம்மா. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். எங்க இந்த பக்கம்? டியூஷன். நீங்க? வாக் போறேன்.
என்ன பாக்குறீங்க? வாங்க. பாதை ரொம்ப குறுகலா இருக்குது. மெதுவா வாங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கையை பிடிச்சிட்டு வரலாம். வேண்டாம், நானே நடந்து பாக்குறேன். கையை பிடிக்கிறது கூச்சமா இருந்தா இதை பிடிச்சிட்டு வரலாம். பரவாயில்ல, உங்க கையை பிடிச்சிட்டு வரேன். டாக்டரோட வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. நீங்க வாக்கிங் போயிட்டு எப்போ வருவீங்க? நீங்க திருப்பி வரும்போது நான் இங்க இருப்பேன். தேங்க்ஸ். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். ஃபாதர் மைக்கேல் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்கிட்ட நேர்ல எல்லாமே சொல்லியிருக்காரு. எப்ப இருந்து நீங்க டியூஷன் ஆரம்பிக்க போறீங்க? இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். அப்படியா? வாங்க, ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அறிவு பண்ணி வைக்கிறேன். வாங்க. எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். எங்கெங்கும் அவள் முகம். எத்தனை ஆனந்த கிளர்ச்சி என் இதயத்தில், ஆயிரம் உணர்ச்சி. எத்தனை ஆனந்த கிளர்ச்சி என் இதயத்தில், ஆயிரம் உணர்ச்சி. அத்தனை தேவதை கவர்ச்சி, அத்தனை தேவதை கவர்ச்சி. அவள் அசைவது தாமரை மலர்ச்சி. நீல நிறம் கொண்ட ஆடை, அதில் நேரிய புது மலர் வாடை. ஆலிலை போல் ஒரு ஜாடை, அது ஆனந்த நாட்டிய மேடை. எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். எங்கெங்கும் அவள் முகம். ஆணி பொன்னேனியை படைத்து, அதில் ஆயிரம் வைரங்கள் பதித்து. ஆணி பொன்னேனியை படைத்து, அதில் ஆயிரம் வைரங்கள் பதித்து. மாணிக்க புன்னகை கொடுத்து, மாணிக்க புன்னகை கொடுத்து. அவள் மலர்ந்து விட்டாள் என்னை நினைத்து.
அவள் மெல்லிய பாதங்கள் மிதித்தால் தன் மேனிக்கு ஆனந்தம் என்றே மல்லிகை மலர்ந்தது மண்ணில் அதன் வாசனை நடந்தது விண்ணில் எங்கெங்கும் அவள் முகம் அங்கெல்லாம் என் மனம் ஏந்திழை அவள் உடல் தங்கம் அவள் இயலிசை நாடகச் சங்கம் குட் நைட். குட் நைட். Sponsored by Fair and Lovely Ayurvedic. டைம் என்ன ஆகுது? 9:30. யாரையும் காணமே. 8:30யா 9:30யா? சந்தேகம் என்ன கிடையாது பாத்துக்க. 9:30 தான். கரெக்டா 9 மணிக்கு கிளாஸ் ரூம திறந்துருவானே. ஒருவேளை என் கடியாரம் வேகமா ஓடுதோ? ஊர்ல இருக்க எல்லா கடிகாரமும் மெல்ல ஓடுது. ஏன் தெரியுமா? நம்ம 2 பேரும் இப்படி தனியா சந்திக்கிறதுக்கு இடம் இல்லாம அவசரப்படுறது பார்த்து ஸ்கூலுக்கு எல்லாரும் லேட்டா வரணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா கடியாரம் மெதுவா ஓடுது. அப்போ உங்க கடிகாரம் தான் உங்களுக்கு வில்லனா? அது என் தோஸ்து. ஊர்ல இருக்கிற கடியாரத்தோட சேர்ந்து இது மெதுவா ஓடிருந்தா நாம இப்படி சந்திக்க முடியுமா? உங்களுக்கு ரெட் ரோஸ்னா பிடிக்குமா? அது செடியில் இருந்தா பிடிக்காது, உன் தலையில இருந்தா தான் பிடிக்கும். நான் பூவை சொல்லல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. வெக்கமா? அது இங்க இருந்தா அசிங்கம், இங்க இருந்தா தான் அழகு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீங்க 2 பேரும் நேரத்தை எதுக்காக வந்தீங்க? நான் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இவங்க டீச்சர். ஓ ஐ சி. நான் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். அது உலகறிஞ்ச விஷயம். கிறிஸ்துமஸ் லீவ் நேத்தே விட்டாச்சு, 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கீங்களே. பாடம் படிக்கவா பாடம் எடுக்கவா? இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதே மறந்து போச்சு சார். தாத்தா, நீங்க ஸ்கூல் சார் எடுத்துட்டு புறப்படுறது நான் பார்த்தேன்னா. நீ என்னமா பார்த்த? ஹெட் மாஸ்டர் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேனா. ஓ, அவ கூடி 2 பேரும் ஒரே படகுல தான் போறீங்க. நான் வரேன் சார். நான் வரேன் தாத்தா. உனக்கு வேலை இருக்கு, அவ போகட்டும். என்ன வேலை தாத்தா?
ஏன் ரொம்ப அவசரமோ? இல்ல கிரீட்டிங்ஸ் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்பணும். ராத்திரி 9 மட்டும் கடை இருந்திருக்கும். அதுக்கு மேல தபால சேர்க்க முடியாது. நாளைக்கு சேர்த்துக்கலாம். இந்தா இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மார்க்ஸ் வாங்கின பசங்க கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துவி. எதுக்கு தாத்தா? அவங்களுக்கெல்லாம் ஒரு கிறிஸ்துமஸ் பிரசன்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அருண், அவசரப்படாத, 6 முறை பார்த்துவே. தாத்தா போயிட்டு வாடா. இதுக்கெல்லாமா பர்மிஷன் கேட்பாங்க? ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் நீங்க, உங்ககிட்ட சொல்லிக்காம ஹெட் மாஸ்டர் போனா எப்படி? போயிட்டு வா, போயிட்டு வா. தப்பு சுத்துறான். மேரி 5 நிமிஷம் தாத்தா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுறேன். போயிடாத, இங்கே இரு. என்ன தாத்தா பதிலடியா? இல்லன்னா தூக்கம் வராதடா. வேலையை பாருங்க. டேய், கார் ஆஃப் நேச்சர்டா, கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. இல்லன்னா ரூம் நாஸ்டி ஆயிடும். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. தாத்தா 5 இயர்ல இருந்து 5D வரைக்கும் ரெடி. குட். டேய், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் எடுத்து வைக்க சொன்னேன். 10வது ரேங்க் எடுத்து வச்சிருக்கேடா. இன்னைக்கு உன் கவனம் சரியில்லை. போயிட்டு வா. நிஜமாவா?
திரும்ப திரும்ப அதே கனவு, அதே இடம், அதே நிகழ்ச்சி. இது ஒரு அற்புதத்தோட ஆரம்பம். இந்த கனவை சப்கான்சியஸ் மைண்டோட உறுத்தல் சொல்ல முடியாது. சடன்லி இது புனிதாவியோட செயல். ஆல்மைட்டி சர்ஜன் கார். திருச்சபைக்கு சேவகம் செய்ய லாரன்ஸை சித்தப்படுத்துங்க. இந்த கனவோட சூசகமே அதுதான். லாரன்ஸ பாதிரியார் கோலத்துல பார்த்ததும் நானும் அதே முடிவுக்கு தான் வந்தேன். அப்புறம் ஏன் வேசிலேஷன்? மிஸ்டர் ஆசீர்வாதம், இந்த புனித காரியத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு. இல்லையானா இந்த கனவு உங்களுக்கு வருவானே. தயக்கத்தை மூட்டை கட்டி வைங்க. லாரன்ஸை செமினரிக்கு அனுப்ப வழி பாருங்க. செய்றேன் ஃபாதர், செய்றேன். சிறுதையை பார்த்தா பக்தி தான் வரும். எனக்கு ஏன்டா சிரிப்பு வருது? தாத்தா, சிறுவையில அறையப்பட்டவர் நினைச்சா பக்தி வரும், சிறுவையில அறைஞ்ச கோமாளிகள் நினைச்சா சித்தானே வரும். வாஸ்தவம் தான். அழியாத பரம்பொருளை அழிச்சிடலாம்னு நினைக்கிறவங்க லாசிங் ஸ்டாக். பை பாதிரியார் வாழ்க்கையை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? ஏன் தாத்தா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? உரைச்சி பார்க்க வேண்டிய நேரம் உரைச்சி பார்க்கிறேன். அது ஒரு தூய வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்ற அற்புதமான வாழ்க்கை. அது போல ஒரு லைஃப் அமையுது. அவங்களுடைய விதியா இல்ல சந்தர்ப்பமா? விதி இல்லையானா சந்தர்ப்பம் வராது தாத்தா. வெல்சே அந்த சந்தர்ப்பம் உன்னை தேடி வந்தா? என்ன நடந்தது? எங்க போயிருந்தீங்க? கொஞ்ச நாளா நீ பாதிரியார் உடையில வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு கனவு. காரணம், உன்னை பாதிரியார் ஆக்குற எண்ணம் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் துளி கூட கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி கனவு அடிக்கடி வந்ததும் ஃபாதர் மைக்கேலை பார்த்து கேட்டேன். அது கர்த்தருடைய அழைப்பு, லாரன்ஸ் செமினரிக்கு அனுப்பு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த தகுதி எனக்கு இல்ல தாத்தா. ஏன் இல்ல? திருடனியா, பொய் சொன்னியா, கொலை செய்தியா? வாக்கு தவறதும் மட்டும்தானே தாத்தா. யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்த? மேரிய கல்யாணம் பண்ணிக்கிறதா பிராமிஸ் பண்ணிருக்கேன். ஓஹோ, அத சொல்றியா? உங்க காதல் விவகாரம் எனக்கு சாடா மாடியா தெரியும். ஆமா, உங்க லவ் மேட்டர் மேரியோட அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப கவலையை விடு. நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. மேரிய ஏமாத்திட்டேங்கிற பழியும் உன் தலையில விழாது. எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி சொல்றீங்க? மேரிய வீட்டருக்கு கட்டி கொடுக்க போறதா அவங்க அம்மா ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியறாங்க. மேரி சொல்லலையே. அம்மா கீழ்த்த போட்ட மேரி தாண்ட மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இப்பவே மேரி விட்டு போ. கல்யாணத்தை பத்தி பேசி அவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை நாளைக்கே நடத்தி வைக்கிறேன். அவங்க சம்மதிக்கலன்னா நாளைக்கே நான் சென்னைக்கு புறப்படுறேன். உங்களுக்கு ரெட் ரோஸ்னா பிடிக்குமா? அது செடியில் இருந்தா பிடிக்காது, உன் தலையில் இருந்தா பிடிக்கும். லவ்லி ஸ்மெல். நான் பூவை சொல்லல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. வெக்கமா? அது இங்கிருந்தா அசிங்கம், இங்கிருந்தா தான் அழகு. மேரி, பைபிளை அடிச்சு சத்தியம் செஞ்சியே லாரன்ஸ் மறந்துதானு. சத்தியத்தை காப்பாற்ற லட்சணம் இதுதானா?
மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு மேரி, உன் நெஞ்சில எரியிற காதல் நெருப்பு அணையணும்னா நீ லாரன்ஸ ஒரு சாதாரண மனுஷனா நினைக்காது. ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான புருஷனா தானே. எழுத விட கருப்பு நாடா, கழுத்துல சிலுவை, கையில ஜப்பமால, இப்படி ஒரு உருவத்தை கற்பனை பண்ணு. என்னால அப்படி ஒரு உருவத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. அவருடைய சிரித்த முகம் தானே தெரியுது. மேரி, யாரோட பேசிட்டு இருக்கேன்? என் விதியோட பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையில தோத்தவங்க தான் விதியோட பேசுவாங்க. உனக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வந்தீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சம்மதத்தை கேட்டு லாரன்ஸ் இங்க வருவான். அவன் வந்தா இந்த கல்யாணத்தை உங்க அம்மா துளி கூட சம்மதம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. மேரி, எதுக்காக பூமியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இந்த சிரிச்ச முகத்தை பார்த்தாலே இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாதா? நோ, நீ எதையோ மறைக்கிற, யாரையோ காட்சி கொடுக்க தயங்குற. நான் கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? மேரி, பிளீஸ், எவ்வளவு இக்கட்டான வேலை வந்தாலும் நான் வந்ததையும் லாரன்ஸ மறக்க சொல்லி உன் காலில் விழுந்து கெஞ்சதையும் தயவு செய்து அவங்கிட்ட சொல்லிடாதம்மா. அவனுக்கு ஒரு அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடுச்சேங்கிற ஏக்கம் தான். ஏன் இப்படி திருப்தியா பேசுற? இந்த பூவை பாத்தீங்களா? என் காதலும் இதுவும் இப்போ ஒண்ணுதான். இந்த முடிவுக்கு நீ ஏன் வந்த? நானா வரல, விதி. எங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை. உனக்கு? அம்மாவை மீற துணிச்சல் இல்லாதவளுக்கு விருப்பம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க அம்மா என்கிட்ட அப்படி என்ன குறை கண்டாங்க? உங்ககிட்ட குறை இருக்கிறதா சொல்லல. பீட்ரும் நானும் புருஷனும் மனைவியுமா வாழணும். அதுக்கு நீ என்ன சொன்ன? பாருங்க சார், மறக்க முயற்சி பண்றேன், மறந்ததும் பதில் சொல்றேன்னு சொன்னேன். என்ன மறக்க முடிவு பண்ணிட்டியா? அதை தவிர வேற வழி இல்ல. உன்னால என்ன மறக்க முடியுமா? முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்போ நான் நிம்மதியா போகலாம். நீங்க போறீங்க? பாதிரியார் படிப்புக்கு என்ன அனுப்ப போறாங்க. நெஞ்சில அழுக்க சுமந்துட்டு அந்த புனிதமான இடத்துக்கு நான் போக விரும்புறேன். அந்த சுமை இறக்கி வைக்கத்தான் வந்திருக்கேன். மேரி, இப்போ சொல்றேன், கல்யாணத்துக்கு ஒரு சம்மதம்னா ஒரு கணவனுடைய கடமை செய்யறதுக்கு நான் காத்திருக்கேன். கனவுல கூட நடக்காது. உங்க பயணத்தை நீங்க ஆரம்பிக்கணும். பாதி வழியில உன்னை விட்டுட்டு போயிட்டேங்கிற பழிக்கு என்ன ஆளாக்கிட்டான். எந்த பையும் உங்க தலையில விழாது. உங்க தவ வாழ்க்கைக்கு நிச்சயம் நான் ஒரு தடக்கல்லா இருக்க மாட்டேன். தாத்தா, நீங்க அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். மனசுக்கு விவசாய இல்ல. என்ன செய்ய சொல்ற? மனசை கட்டுப்படுத்தி வைங்க, இல்ல பயணத்தை ரத்து செய்ய வேண்டி வரும். விவசாய இல்லாதவனோட சேர்றதுக்கு நான் என்ன விவசாய இல்லாதவனா? அத்துமீறி போச்சு, 8 மிதிப்பேன். ஆமா.
சரி, இந்த கையை இந்த குணத்தோட போன இல்லாத கதையை கட்டி உன்னை இல்லாமலே ஆக்கிடுவாங்க. கையை தொடச்சு. வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு தனியா போக தெரியும். எனக்கு தனியா போக தெரியும் சொன்னேன்ல. நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். நீ ஏன் பின்னாடியே வர்ற? பிளீஸ், நான் வீட்டுக்கு தான் போறேன். கார்ல கொண்டு போய் விடுறேன். என் கால்ல வலி இருக்கு, என்னால நடந்து போக முடியும். நடந்தே போ, துணைக்கு நானும் வர்றேன். இவ்வளவு நாளும் உன் துணையோட தான் நான் வெளியே போனேனா? இன்னைக்கு நீ தனியா போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதான் ஏன் கேக்குறேன்? இந்த ரத்தக்கரையை கேளு, பதில் சொல்லு. தற்கொலை செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்யவா? வேண்டாம், கார்ல ஏறினா போ. மேரி, 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 மேரி. போங்க. பீட்டர், பீட்டர், மேரி என்ன போல கிடக்குறா. சீக்கிரமாடா வா. மேரி, 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 மேரி. ஊர்ல இருக்க எல்லா கடிகாரமும் மெல்ல ஓடுது. மேரி, மேரி, ஏமா அழுறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்க லட்சணமா இது? கொஞ்ச நாளா தூக்கம் இல்லாம இருந்தேனா, நேத்து டாக்டர் கிட்ட போனேன். தூக்க மாத்திரை கொடுத்தாரு. சாப்பிட்டேனா? ஏண்டே உன்னை இப்படி சாகடிச்சுக்கிறேனா? அந்த எண்ணெய் இருந்திருந்தா எல்லா மாத்திரையும் முழுங்கி இருப்பேனே. வாழத்தாமா ஆசைப்படுறேன், அதனால்தான் ஒரு மாத்திரை மட்டும் முழுங்கினேன். மேரி, நீ லாரன்ஸை பத்தி நினைக்கிறது கேவலம் மட்டும் இல்ல, மன்னிப்பே கிடைக்காத பாவம். தெரியும், பகல் பூரா அவர் நினைவில்லாம நடமாட முடியும். இருட்டு வந்தா அவரோட நினைவு விரட்டி அடிக்குது. அந்த தொல்லையிலிருந்து தப்பிக்கத்தாமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு போனதே நினைக்கிறேன். அது இல்லைன்னா இதுன்னு மனசை தேத்திக்கிட்டா தான் வாழ முடியும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தூக்கம் கண்ணை சுத்துதுமா, என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. அத்தை, இப்பதான் வண்டி தடத்துக்கு வருது. 2000 பாட்டை இனி பாடாதீங்க. நாளைக்கே சாமியார பாக்குறேன், கல்யாணத்துக்கு நாள் கேட்கிறேன். மேரியோட பிடிவாதம் தான் உனக்கும் தெரியுமே. மேரி உங்க மகளா? மேரிக்கு நீங்க மகளா? அம்மாங்கிற ஸ்தானத்துல கொஞ்ச நாள் இருங்க, அதிகாரத்தை கையில எடுங்க. இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல நாளை தவறுனா மறுநாள் இந்த வண்டி கொடசாய். உங்க மகனை உங்க கையாலேயே புதைக்கணுங்கிற ஆசை இருந்தா மௌன விரதம் இருங்க. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஃபாதர் மைக்கேல் இந்த லெட்டர் உங்ககிட்ட தர சொன்னாங்க. அத்தை, வெட்டிங் ட்ரெஸ் ரெடி. மேரி வந்ததும் உடுத்தி பார்க்க சொல்லுங்க. ஏண்டா, நீ சூட்டு தைக்கலையா? போட்டே பார்த்துட்டேன், மாப்பிள்ள மாதிரியே இருக்கு. அந்த மாப்பிளையை நான் பார்க்க வேண்டாமா? கண்ணு முடுங்க, ஒரு நிமிஷம், இதோ ரெடி. போற அந்த ரூம்குள்ள. அத்தை, வருது. மணி நீங்க கட்டுறீங்களா, நான் கட்டவா? நீயே கட்டு.
மேரி, இந்த சேலையை உடுத்தி பாரு. இதெல்லாம் உங்க ஏற்பாடா? ஆமா. என் சம்மதம் இல்லாமலே என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்களா? பெற்று வளர்த்து ஆளாக்குனவளுக்கு வாழ வைக்கிற உரிமையும் உண்டு. அம்மா, நான் மனசால சோரமானவர். என்ன கட்டிக்கிட்டு எவனும் நிம்மதியா வாழ முடியாது. நீ உடலால சோரம் போயிருந்தாலும் உன்னை ஏத்துக்க நான் காத்திருக்கேன். நீ காத்திருக்கலாம், ஆனா நான் விபச்சாரியாக தயாரா இல்ல. கல்யாணமே வேண்டாங்கிறியா? தனிமரமா வாழ முடிவு பண்ணிட்டேன். உன் மனம் போல் நடக்கிறதுக்கு இனியும் விட மாட்டேன். கட்டாய கல்யாணமா? அப்படி நீ நினைச்சா அப்படித்தான். நீங்களா அப்படி பேசுறீங்க? என்ன பேச வச்சதே நீதான். இவன் தான் உங்களை அப்படி பேச வச்சீங்க. அம்மா, இவனோட தாட்டுக்கு நீங்க ஆட ஆரம்பிச்சீங்க. நீ 1000 சொன்னாலும் உன் மூளையில ஏதாவது. பீட்டர், உனக்கு இந்த உடல் தானே தேவை? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீ நடமாடுறதே இந்த சதைக்கு தானே. செத்த பிறகு புழுவும் பூச்சியும் அரிசி திங்கிற இந்த உடல்ல உனக்கும் பங்கு தர. வா, என் படத்துக்கு நீ புருஷனா இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபணம் இல்ல. எழுந்துரு. ஏன் இந்த படி மாதிரி உட்காந்துருக்க? சேர்த்துக்கு போலாமா? உன்னை கணவனா ஏத்துக்கிறேன்னு பாதியிட்ட போய் சொல்ல தயாராயிட்டேன். எங்க அம்மாவுக்காக உன் மனைவியா நடிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். இந்த நிலைக்கு இனி நீதான் நிரந்தர புருஷன். வா, வா. பீட்டர், பீட்டர், பீட்டர். போக மாட்டேன், திரும்ப வருவேன். மாசம் கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டுவேன். நீங்க கொடுக்கிற கவலத்தை முழுங்குவேன். உங்க வீட்டு காவலுக்கு இந்த வாசல்ல படுப்பேன். மேரி என்ன செருப்பால் அடிச்சாலும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருவேன். ஏன் தெரியுமா? நீங்க வளர்க்கிற நாய் இந்த வீட்டை அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. புத்தி கட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. புத்தி கட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. புத்தி கட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. மது குடிச்ச ஒரு குரங்கு மனசுக்குள்ளே இருக்குதடா ரங்கரங்கையா. மறக்க சொன்னா நினைக்குதடா, கிழக்கு கிள குதிக்குதடா நிம்மதி எங்கையா. மது குடிச்ச ஒரு குரங்கு மனசுக்குள்ளே இருக்குதடா ரங்கரங்கையா. மறக்க சொன்னா நினைக்குதடா, கிழக்கு கிள குதிக்குதடா நிம்மதி எங்கையா. மான என்னாச்சு, ஏலம் விட்டாச்சு, அத சொல்லி என்னாச்சு, சொரண கெட்டாச்சு. மான என்னாச்சு, ஏலம் விட்டாச்சு, அத சொல்லி என்னாச்சு, சொரண கெட்டாச்சு. அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. டேய் புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. பாட்டில சிரிக்கிறிய, பல நினைப்ப கொடுக்கிறிய கண்ணே கண்ணாட்டி. பகலிரவா உறக்கமில்லை, வயிறிருந்தும் பசிக்கவில்லை, பாடிரா சாத்தி.
பாட்டில சிரிக்கிறிய பல நினைப்ப கொடுக்கிறிய கண்ணே கண்ணாட்டி பகலிரவா உறக்கமில்லை பயிரிருந்தும் பசிக்கவில்லை வாடிரா சாத்தி உரிமை மச்சாண்டி உயிரை வச்சேண்டி கருணவை ஏண்டி கட்டி கொள்ளேண்டி உரிமை மச்சாண்டி உயிரை வச்சேண்டி கருணவை ஏண்டி கட்டி கொள்ளேண்டி அத்திமரம் பூப்பதில்லை ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை புத்தி கட்ட மழையா இத புரிஞ்சுக்கடா சரியா புத்தி கட்ட மழையா இத புரிஞ்சுக்கடா சரியா அம்மா வீடு கிடைச்சதும் உங்களை வந்து அழைச்சிட்டு போறேன். இந்த லெட்டரை சத்யநேசன் கிட்ட கூட எல்லா அவசியம் அவர் செய்து தருவாரு. அவரை நீ பரிபூர்ணமா நம்பலாம். ஆட்டுமா, நான் போயிட்டுறேன். சந்தோஷமா போயிட்டு வா. போனது லெட்டர் போடு. சரிம்மா. மேரி, சர்ச்சுக்கு போறதுக்கு எதுக்கு போட்டி? பீட்டர், குடிச்சுட்டா வந்திருக்க? நான் குடிக்கல, நான் குடிக்கல. என்னோட சூடு சொரணை மான ரோஷம் எல்லாத்தையும் சாகடிச்சுட்டேன். வா சர்ச்சுக்கு போலாம். சர்ச்சுக்கு இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை. இந்த மேரி இந்த பீட்டரோட மனைவி ஆகிற நாள். மேரி, உன் பணத்துக்கு புருஷனா இருக்கிறதுக்கு சம்மதம், பூர்ண சம்மதம். வா. மேரி, நான் என் நாக்கு பொங்க போட்டுக்கிட்டு நடமாடுறது உன் சதைக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த ஓடல் மட்டும் போ. வா. மேரி, உங்க அம்மாவுக்காக என் மனைவியா நடிக்கிறேன்னு சொன்னியே, வா நடி. சர்ச்சுக்கு வந்து பாதிரியார் முன்னால நடி. இனிமே உன் நிழலுக்கு நான் தான் நிரந்தர புருஷன். வா. இந்த அடிக்கு நீ பதில் சொல்லித்தான். மிரட்டாத மேரி, வாய மூடு, சும்மா இரு. இது குறைக்கிற நாய், கடிக்காது. எதுக்காக இப்படி திடீர்னு வேலையை ராஜினாமா பண்றேன்? வெளியூர்ல வேலை. அவங்க என்ன சம்பளம் தராங்களோ அதோட 50 ரூபாய் அதிகமா தரேன். இந்த வேலையை விட்டு நீ போகாது. பணத்துக்காக நான் வேலையை ராஜினாமா பண்ணல சார். சரி, வேற எதுக்காக வேலையை விட்டுட்டு போக நினைக்கிறேன்? நிம்மதி தேடி சார். பஸ்லயும் ரயிலையும் போய்த்தானே நிம்மதியை பிடிக்கிறது. பைத்தியக்காரி, அதுக்காக எங்கேயும் போகாது. அது உன் மனசுக்குள்ளேயே நிம்மதியா இருக்க நினைச்சா நிம்மதி தன்னால வரும். அது இல்லைன்னு நினைச்சா நிச்சயம் ஒரு தொல்லைதான் வரும். சார், இங்கேயே என்ன இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். பிளீஸ் என் ராஜினாமா ஏத்துக்கங்க சார். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு ஏதமா மருந்து. உன் மனம் போல செய். ஆனா உன் நன்மையில அக்கறையோட ஜீவன் இங்க இருக்க தெரியும் மறந்துடாது. Wish you all the best. God bless you, my child. நிழலை ரசித்தவன் நிஜத்தை பார்க்கிறேன். ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். வெறும் நிழலை
ரசித்தவன் இன்று நிஜத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். சந்தங்களே இல்லாத பாட்டு என்ன பாட்டாகுமா? இன்பங்களே இல்லாத வாழ்வென்ன வாழ்வாகுமா? சந்தங்களே இல்லாத பாட்டு என்ன பாட்டாகுமா? இன்பங்களே இல்லாத வாழ்வென்ன வாழ்வாகுமா? மங்கைய கைவளை நாதம் மாணவர் எங்களின் வேதம். மங்கைய கைவளை நாதம் மாணவர் எங்களின் வேதம். நதியும் தூங்கலாம் கடலும் தூங்கலாம் இதயம் தூங்குமா? இதயம் தூங்குமா? ஹாய் வெறும் நிழலை ரசித்தவன் இன்று நிதத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். என் வாழ்விலே எப்போதும் காணாத யோகம் இது. என் பாட்டிலே என்னாலும் இல்லாத ராகம் இது. என் வாழ்விலே எப்போதும் காணாத யோகம் இது. என் பாட்டிலே என்னாலும் இல்லாத ராகம் இது. ஊமையின் கற்பனை ஒன்று வார்த்தையில் வந்தது என்று. ஊமையின் கற்பனை ஒன்று வார்த்தையில் வந்தது என்று. நகலை தேடியே அலைந்த கண்களில் அசலை பார்க்கிறேன். அசலை பார்க்கிறேன். ஐயா வெறும் நிழலை ரசித்தவன் இந்த நிதத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். கல்லூரியே நீ சொல்லும் பாடங்கள் பாடங்களா? கண்ணோடு கண் நான் பார்க்கும் பாடங்கள் பாடங்களா? கல்லூரியே நீ சொல்லும் பாடங்கள் பாடங்களா? கண்ணோடு கண் நான் பார்க்கும் பாடங்கள் பாடங்களா? காணலை தேடிய உள்ளம் கங்கையில் பார்த்தது வெள்ளம். காணலை தேடிய உள்ளம் கங்கையில் பார்த்தது வெள்ளம். அழகு மன்மதா உலகம் எங்குமே உனது ராஜ்யம். ஹாய் உனது ராஜ்யம். வெறும் நிழலை ரசித்தவன் இந்த நிதத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். ப்ளீஸ் கம். யாரை பார்க்க வந்தீங்க? மிஸ்டர் சத்யநேசனை பார்க்கணும். என்னுடைய ஒரே அவருடைய ஒரே சொன்னா உட்காருங்க. டாடி உங்களை பாக்குறதுக்கு ஒரு டீனேஜ் பியூட்டி வந்திருக்கு. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. என் கால் வலிக்குது. ப்ளீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காரு. என் பேர் மேரி. யூரிச்சேன். லெட்டர் கிடைச்சதா? அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் புறப்பட்டேன் சார். உங்க அம்மாவுடைய அகால மரணம் உனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். இருந்தாலும் அதையே நினைச்சு உன் மனசை ரணமாக்கிக்கிடாது. வேதனைகளை ஜீரணம் பண்ண பழகிட்டேன் சார். குட் குட். பை பை. உனக்கு தங்கறதுக்கு இடம் தயாரா இருக்கு. பர்னிச்சர்ல இருந்து சமையல் பண்ற சாமான் வரைக்கும் எல்லாம் தயார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு உனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். நாளைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு உனக்கு தேடி வரும். ஜான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பால்ராஜோட டாக்டரா. இவளை மிஷன் குவார்டர்ஸ் கழிச்சிட்டு போ. கையை காட்டுங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பெட்டி கையில இருந்தா ரத்தம் கொப்பளிக்கும். சார் பெட்டியை நான் எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ். பெண்கள் சுமக்க வேண்டிய நேரம் வரும். அந்த சுமையை இறக்கவும் முடியாது, அடுத்தவங்க சுமக்கவும் முடியாது. என்ன சுமை? சர்ச் ஹவுஸ்ல ஏன் போலீஸ் இருக்காங்க? இந்த சர்ச்சில் சாத்தானுடைய சாம்ராஜ்யம் நடக்குது. என்ன சொல்றீங்க? சோஃபார் 2 பாதிரியார்களோட கதை முடிஞ்சு போச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி அந்த கோபுரத்து உச்சியில இருந்து பாதிரியார் நம்பர் 2 கீழே விழுந்தார். எலும்புகளை எண்ணித்தான் எடுத்தோம். தற்கொலைன்னு சொல்ல சான்ஸே இல்ல. பாதிரியார் நம்பர் 1 பரமண்டலத்துக்கு போனதும் இதே மார்க்கம் தான். அகால வேளையில பாதிரியார் ஏன் கோபுரத்துக்கு போனாரு, எப்படி விழுந்தார், முடிச்சா விழுக்க முடியாம போலீஸ் முடிக்குது. நீங்க இப்படி போன வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி